நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். அந்த கம்பெனிலேருந்து நம்ம இன்சென்டிவ் வாங்குறோம், இன்சூரன்ஸ் இருக்குது, பிஎஃப் இருக்குது, சேலரி வாங்குறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது நம்மளால் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இதுவே ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து வெளியில வந்த ஒரு 500 பேர் மில்லியனர்ஸ் ஆனாங்கன்னா நம்புவீங்களா? அதாவது கோடீஸ்வரங்க ஆனாங்கன்னா நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும், ஏன்னா அதுதான் நடந்துச்சு. அப்ப எங்க, எப்படி, என்ன, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இப்போ நம்ம பேசுறது ஆக்சுவலா அந்த கம்பெனியை பத்தி கிடையாது, எப்படி ஒரு எம்ப்ளாயி கோடீஸ்வரங்க ஆகலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம ஒரு கம்பெனி சொன்னோம். அந்த கம்பெனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில இப்போ ரீசெண்டா 2021 அந்த கம்பெனி பப்ளிக் ஆன போது அந்த கம்பெனியை சேர்ந்த 500 எம்ப்ளாயிஸ் கோடீஸ்வரங்க ஆனாங்க. அதுலயும் 70 பேர் 30 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. இது எப்படி நடந்துச்சு, இது என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சொல்லி தரேன். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஐடியா, அதாவது ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஒரு ஸ்கேலபிளான ஐடியாவா இருக்கணும். அதுல இருந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ப்ராஃபிட் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டார்ட் அப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊபர் சொந்தமா கார்ஸ் இல்ல, ஊபருக்கு சொந்தமா டிரைவர்ஸ் இல்ல, அவங்க அந்த கார்ஸுக்கு பெட்ரோல்ஸ் போடுறது இல்ல. ஆனா ஊபருக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எப்படின்னா ஊபர்ங்கிறது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல கார் வச்சிருக்கவங்க காரை இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்லைன்னா இவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஐடியா. ஊபர்ல இப்போ ஒரு 1 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னாலும் ஊபருக்கு செலவு அதே தான் ஆகும். இது ஒரு 10 லட்சம் கஸ்டமர் ஆனாலும் என்ன ஆகும்னா ஊபருக்கான செலவு அதேதான். செலவுல சேஞ்சஸ் வராது. இந்த மாதிரியான பிசினஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நம்ம கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த கம்யூட் பண்றதுக்கான வண்டிகள் இருக்கும், இந்த நம்ம பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கான வண்டிகள் இருக்கும். அந்த கான்செப்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, அந்த ஏஜென்சிக்கு கீழே நிறைய வண்டிகள் இருக்கும். அந்த வண்டிகளை அவங்க வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த வண்டியை வந்து இவங்க இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னா அதுக்கான வண்டியை அவங்க அனுப்புவாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அவன் அந்த சொந்தமா அந்த வண்டியை வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு கம்பெனிக்கு அவன் 4 கார் டெடிகேட் பண்றான் அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு அவன் சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கும் 4 கார் வாங்க வேண்டியது வரும். இதுவே ஊபர் பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க தெரியுமா? ஊபர் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் ஊபர் மூலமா புக் பண்ணுவாங்க. அப்போ ஊபர்ல என்லிஸ்ட் பண்ண கேப்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ரைடு தரும். ஊபருக்கு கீழே சொந்தமா கார் கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓயோஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொந்தமான ஹோட்டல்ஸ் கிடையாது. ஹோட்டல்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கவங்க இதுல என்லிஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஸ்விக்கியா இருக்கட்டும், ஸ்விக்கிக்கும் சொந்தமா ஹோட்டல்ஸ் கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, ஹோட்டல்ல டெலிவரி பண்ற விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு கம்பெனி எப்படி க்ரோ ஆகும், ஒரு கம்பெனியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இது அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை எப்படி சப்போர்ட் பண்ணும், ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி அது பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபவுண்டர்ஸா இருக்கலாம், டெக்னிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், அடுத்து வேலைக்கு போக போறவங்களா இருக்கலாம். யார் அவங்களோட லைஃபை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ESOP, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். கம்பெனியோட கொஞ்சம் ஷேர்ஸை எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ESOP. ஆனா இது யாருக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து 5 லட்சம் ரூபாவா இன்னைக்கு இருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா 5 கோடி ரூபாவா மாறும். சோ இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட அந்த 5 லட்சம் ரூபாயோட ஷேர் இருக்குன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 கோடி ரூபாவா உங்க கையில இருக்கு. சோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரனா ஆகுறீங்க. ஆனா இது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், இதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களை வச்சே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நான் மில்லியன் பில்லியன்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நம்ம சிம்பிளா கோடியிலேயே பேசுவோம். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோ. இப்பதான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, கம்பெனி growth ஃபேஸ்ல இருக்கு. அந்த டைம்ல நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்றீங்க, உங்க டைம் ஃபுல்லா அதுக்கு டெடிகேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபவுண்டர்ஸ் அல்ல CEO என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பையன் நல்லா வேலை செய்யறான், இவனுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், ஆனா அது மட்டும் பத்தாது, இவனுக்கு ஏதாவது பெருசா பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப்ல நீங்க ஒரு 2 years ஒர்க் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க சேலரி எப்படியும் பத்தாது. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல எடுத்ததுமே உங்களுக்கு நிறைய சேலரிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி அப்பதான் வளர்ந்துட்டு வருது இல்லையா. அந்த எக்ஸ்போனென்ஷியல் growth ரீச் ஆனதுக்கு அப்புறம் நல்ல சேலரிஸ் கொடுக்கலாம், ஆனா எடுத்ததும் உங்களுக்கு நல்ல சேலரி வராது. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா 2 வருஷம் நீங்க அங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க.
அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 1% உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூ 2 கோடி அப்படிங்கறது வச்சுக்கோம். ஸோ 2 கோடி ரூபாயில 1% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 lakhs, அந்த 2 lakhs வேல்யூக்கான ஷேர் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்ல இந்த மாதிரி ஸ்டாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா, இந்த 2 வருஷம் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற அந்த டைம்ல இப்போ நீங்க இந்த ஸ்டாக் கொடுக்குறோம்னு சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்படி அக்செப்ட் பண்ணணும் உங்களால உடனே அந்த ஸ்டாக்கை எடுத்துட முடியாது. அது ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்டாக் கொடுத்துருச்சு, கொடுத்தோன்னே நீங்க அந்த கம்பெனி விட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஷேரை கொடுத்தோன்னு நீங்க போயிருவீங்க அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தான் உடனே எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணி இருக்கீங்க, இதுல இருந்து ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால இந்த ஸ்டாக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்றதுக்கு பேர் அந்த டைம்ல, அதாவது உங்களுக்கு அதை கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் லைனுக்கு அப்புறம் அதை எடுக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டைம் கேப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி டைம் லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா 100 crores ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ 100 crores ஆகுதுன்னா 100 crores ஷேரோட வேல்யூல 1% எவ்வளவு? 1 crore rupees. இப்போ இந்த வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சோன்னே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1% ஷேரை நீங்க 2 lakhsக்கு வாங்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வெஸ்டிங் பீரியடோட ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் கொடுக்கும்போது 1% 2 லட்சம் ரூபாய்க்கு 1%ஓட ஸ்டாக் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட அந்த வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதும் இந்த 1 கோடி ரூபாய்க்கான ஸ்டாக்கை நீங்க வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ESOP அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் நீங்க அந்த கோடீஸ்வரன் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நீங்க ரீச் பண்ணுவீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் ஆகிற அந்த 1% ஷேரை நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூவேஷன் என்ன இருந்துச்சோ, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். அதுதான் அந்த வெஸ்டிங் பீரியடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த வெஸ்டிங் பீரியட்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்படியே தான் கொடுப்பாங்கிறது இல்லை. இப்போ நம்ம சொல்ற இந்த பெர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து பெர்சன்டேஜ் வேல்யூவா இருக்கலாம், ஷேர் பேஸ் பண்ணி இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல ஷேர் பிரைஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம சொல்றது சிம்பிளா அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு அந்த 1% அப்படிங்கிறது 100 ஷேர்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சுக்கோம். அந்த 100 ஷேர்ஸ் எனக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 1 இயர் முடிஞ்சோட 25 ஷேர்ஸ், அடுத்த 1 இயர் முடிஞ்சோட 25 ஷேர்ஸ் தரேன், இப்படி பிரிச்சும் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஷேர் வேல்யூவை அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கிராண்டிங் பீரியட்ல இருந்து அந்த ஷேர் கையில ரிசீவ் ஆகிற வரைக்கும் இருக்கிற அந்த வெஸ்டிங் பீரியட்ல அந்த ஷேர்ஸை உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஒண்ணு அந்த வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம், இல்ல நடுவுலயே பிரிச்சு 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 உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனியோட வேல்யூ 1000 கோடி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ உங்க கையில இருக்கிற ஷேரோட வேல்யூ என்ன? 10 கோடி ரூபாய். சோ இந்த 10 கோடி ரூபாவை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை நம்ம சொல்றேன். அந்த ஷேர் நம்ம கையில இருக்கிற அமௌண்டா மாத்தி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கே நீங்க அந்த பெர்சன்டேஜான ஷேர்ஸை திருப்பி விற்கலாம். அந்த 1% ஆஃப் ஷேர்ஸை உங்க கம்பெனிக்கே நீங்க திருப்பி விற்கலாம். அப்படி விற்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா IPO அப்படின்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். அதாவது உங்க ஸ்டார்ட் அப் ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறிடுது. அப்படி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அதுக்கான அமௌண்ட் வரும். அந்த இடத்துல நீங்க உங்க ஷேரை கொடுத்துட்டு உங்க அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வந்து அக்விசிஷன் பண்றது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம பைஜூஸ் வந்து ஒயிட் ஹேட் ஜூனியரை வந்து அக்வயர் பண்ணாங்க. அப்படி அக்வயர் பண்ணும்போது 2300 crore rupeesக்கு வந்து அதை அக்வயர் பண்ணாங்க. இப்போ இந்த 2300 crores அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க ஒரு 1% வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஷேரோட வேல்யூ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரும். ஸோ அப்பவும் நீங்க வந்து இந்த கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. ஸோ இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கம்பெனிக்கே திருப்பி கொடுக்கலாம், இல்லைன்னா IPO, இல்லைன்னா நம்ம கம்பெனியை யாராவது அக்வயர் பண்றது. இந்த மாதிரியான சினாரியோக்கள்ல தான் நீங்க உங்களோட அந்த ESOP உங்களோட ஷேரை நீங்க திருப்பி எடுத்துக்க முடியும். அதோட வேல்யூவை நீங்க திருப்பி எடுத்துக்க முடியும். அப்போ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியை மோட்டிவேட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து கூட இருக்காரு, அவர் அந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த ESOP அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றவங்க இன்னும் மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலே அந்த பெர்சன்டேஜ் வேல்யூக்கு நீங்க தான் அந்த கம்பெனில ஓனர் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க ஏன் கம்பெனி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இன்னும் அந்த கம்பெனியோட growthக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ESOP அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். சோ இது என்ன ஆகும்னா கடைசியில கம்பெனி பப்ளிக் லிமிடெடா மாறும்போதோ இல்லைன்னா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போதோ இல்ல வேற யாராவது அக்வயர் பண்ணும்போதோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருந்த ஒரு 200 300 400 500 பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஷேரோட
ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு கோடி கணக்குல வரும். அதுதான் இப்ப ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலயும் நடந்துச்சு. 2010 தான் ஃப்ரெஷ் ஒர்க் அப்படிங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. 2014 அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா $500 million இருந்துச்சு. இன்னைக்கான வேல்யூவேஷன்ல $1 million அப்படின்னா அதோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. அப்போ $500 million அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய் பக்கத்துலயான வேல்யூவேஷன். சோ அந்த கம்பெனி இன்னைய விலையோட ரேஞ்சில பாக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அதோட மதிப்பு. 2021ல அந்த கம்பெனியோட வேல்யூ என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 பில்லியனா மாறுது. $1 billion கிட்டத்தட்ட இன்னைக்கான ரூபாய் மதிப்புல 8000 கோடி ரூபாய். அப்ப 13 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் விலை இன்னைக்கான மதிப்புல. சோ இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி 8000 கோடியில ஆரம்பிச்சு 1 லட்சம் கோடி ரூபாவா மாறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு growth அதிகமா போகுது அப்படின்னா அதுதான் இந்த ஸ்டார்ட் அப்போட growth ரேஷியோ. சோ இந்த மாதிரி growth எப்பவுமே ஸ்டார்ட் அப்ல இருக்கும். அப்போ இந்த 1 லட்சம் கோடி ரூபாயில 1% ஷேர் உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இந்த சிலிகான் வேலியில இருக்கிற பிசினஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டடான எம்ப்ளாயிஸை அட்ராக்ட் பண்றதுக்காக. சோ இதுதான் இந்த ESOP அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது ஒரு எம்ப்ளாயி நல்லா வேலை செய்யறான் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரை அந்த எம்ப்ளாய்க்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ESOP அப்படிங்கிறது. சோ இந்த ESOP அதிகமா ஸ்டார்ட் அப்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் அப்போட growth-உம் அதே மாதிரி அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலா growth ஆகும்போது உங்களுக்கும் அதுல இருந்து வர லாபங்கள் அதிகம். நீங்களும் சீக்கிரமா கோடீஸ்வரங்க ஆயிரலாம். ஏன்னா அந்த கம்பெனி இப்போ பப்ளிக் லிமிடெடா மாறுது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் அதுல அதிகமா வரும். இதுதான் நீங்க ESOP பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இதே மாதிரி இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. கிளிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். கிளிஃப் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சன் ஜாயின் பண்ற டைம்ல ஜாயின் பண்றது இந்த கிராண்டிங் பீரியட் வரைக்கும் இருக்கிற டைம்ல தான் கிளிஃப் அப்படின்னு சொல்றது. ஒரு சில நேரங்கள்ல இந்த கிளிஃப் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாம இருக்கும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன், நான் வேற ஒரு கம்பெனில இருந்து ஒரு CEO அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்களை என் கம்பெனிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளிஃப் அப்படிங்கறதால நம்ம அங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வரும்போதே நம்ம கம்பெனியோட ஷேர்ல கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த கிளிஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸே இருக்காது. அப்போ கிளிஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கிராண்டிங் பீரியட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. வெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ESOP நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதா அப்படிங்கிறத பாருங்க. பைபேக்கா இருக்கட்டும், IPO இருக்கட்டும், ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ESOP அப்படிங்கிற விஷயம் ஒர்க் ஆகுறது. இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு, இதோட வேல்யூவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயம் சந்தேகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பத்தின வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க ஏதாவது ஸ்டார்ட் அப்ல ஆல்ரெடி ஒர்க் பண்றீங்க, உங்க கம்பெனில உங்களுக்கு ESOP ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க பேசலாம். சோ இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. பாய்.